ஹலோ காய்ஸ், மடப்புரம் காளியம்மன் கோவில் vlog பார்க்கலாமா? இது நேற்று எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று வந்துட்டு பௌர்ணமி. ஸோ அதுக்காக தான் மடப்புரம் காளியம்மன் கோவில் போயிருந்தோம். பௌர்ணமி அன்னைக்கு காளியம்மன் கோவிலில் ரொம்பவே விசேஷம். அம்மனுக்கு அபிஷேகங்கள்லாம் நடந்து ஆரத்தி எல்லாம் பண்ணுவாங்க. அது அங்கே ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா February 1 வந்துட்டு பௌர்ணமி வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பௌர்ணமி பூஜை பார்க்க போகணும் அப்படின்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு கரெக்டாக அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு 5 o'clock அந்த கோயிலுக்குள்ளே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கோவிலில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் இடம் பிடிச்சி உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு அபிஷேகம் பார்க்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ 5 o'clock வந்துட்டு கோவில் வந்துடுங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும். சில சமயம் பௌர்ணமி வந்துட்டு 2 நாள் வரும். இந்த மொதல் நாள் ஹாஃப் டே, அடுத்த நாள் ஹாஃப் டே வரும். ஸோ கோவில்லே வந்துட்டு உங்களுக்கு போர்டு வச்சுருக்குறாங்க என்னைக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன அபிஷேகங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பால், சந்தனம், மஞ்சள், பன்னீர், இளநீர் இதிலெல்லாம் வந்துட்டு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா வாங்கி கொடுங்க, இல்லை வெளியிலே பொருட்கள் விற்பாங்க, நீங்கள் அங்கே கூட வாங்கி கொடுக்கலாம். இந்த பௌர்ணமி பூஜை பார்க்க வர்றதுல 2 டிப் என்னன்னா, ஒன்று வந்துட்டு சீக்கிரம் வந்துருங்க, அப்போ தான் இடம் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, அபிஷேகங்கள் நடந்து முடிஞ்சு அம்மனுக்கு திரை போட்டுட்டு தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஆரத்தி வந்துட்டு அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரத்தி நடக்கும். ஸோ 2 பேருக்கும் நடுவில் நின்றுக்கிட்டீங்க, அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்கு நடுவில் நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு ஆரத்தியும் பார்த்துடலாம், அம்மனுக்கு நடக்கிற ஆரத்தியுமே நீங்கள் பார்த்துடலாம். இங்கே பார்க்குறப்போ ரொம்ப மன நிறைவாக இருக்கும். யாரெல்லாம் மடப்புரம் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அம்மன் பண்ண அதிசயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கட்டும். பௌர்ணமி பூஜை 3 பௌர்ணமி 5 பௌர்ணமி அந்த மாதிரி கண்டினியூஸாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. இது எங்களோட 2வது பௌர்ணமி. ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் நம்ம அம்மாட்ட கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மடப்புரம் காளியம்மன் கோவில் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.